சிலருடைய வாழ்க்கையில சாபங்கள், பாவங்கள் ஒரு சிறையிருப்பை போல காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படக்கூடாதபடி வாழ்க்கை கட்டப்பட்டு எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிற ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ளா யாரெல்லாம் இருக்கிறீர்களோ உங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார், உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை நான் தரப்போகிறேன். ஹல்லேலூயா. You will receive double portion of blessing. இரட்டிப்பான நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இரட்டிப்பான நன்மை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். வேதவசனம் சொல்கிறது பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருந்தார். ஆமென். வார்த்தை மாம்சமாகி எப்படி வெளிப்பட்டதாம்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் காணப்பட்டார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை பிதாவின் ஒரே பேரானவருடைய மகிமை கேட்டதாய் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இரட்டிப்பான நன்மையை தருவேன் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? இந்த இரட்டிப்பான நன்மை என்னன்னா கிருபையும் சத்தியமும். ஹல்லேலூயா.